கைஸ் ஐஓசிஎல்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாச்சும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங், இன்ஜினியர் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் தகுந்த மாதிரி மினிமம் 50,000லேருந்து ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் தகுந்த மாதிரி 1,60,000 அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேரி ஆகுது. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்குன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போஸ்டிங் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ கிராஜுவேட் இன்ஜினியர் கிரேட் ஏ கேட்டகரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டிசிப்ளினுக்கு கீழே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாச்சும் பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கலு, தென் அதுக்கப்புறம் வந்து சிவில் இன்ஜினியரிங்கு, ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடியது எல்லாமே பெட்ரோகெமிக்கல், ஸோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா, கெமிக்கல் அண்ட் பயோகெமிக்கல். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ அதெல்லாமே எலிஜிபிள். இங்கே சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து எலிஜிபிள் கை. ஸோ இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் அதெல்லாமே இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரி மார்க்கெட்டிங் லெவலில் இருக்கக்கூடியது. ஸோ இதுக்கு எம்பிஏல மார்க்கெட்டிங் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஸோ எம்பிஏல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர்ஸில் லா கேட்டகரி. ஸோ இதுக்கு டிகிரி முடிச்சுட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கேட்டகரியில் லாவில் வந்து அதாச்சும் லா டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா 5 years இன்டெகிரேட்டட் எல்எல்பி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். மாஸ்டர் டிகிரியில் கெமிஸ்ட்ரியோ, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோ, ஆர்கானிக், அனலிட்டிக்கல், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அப்ளைட் கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி இதில் ஏதாச்சும் படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோ இன்ஜினியர் கேட்டகரி. இதுக்கு ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா 3 year டிப்ளமோ முடித்தவங்க, எலக்ட்ரிக்கல் லைனில் இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்க, சேஃப்டி. ஸோ இங்கே சைடில் டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அவங்களுமே டிப்ளமோவில் முடித்தவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலோட சம் டீட்டெயிலுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதை கூட வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ தென் அதுக்கப்புறம் ஏஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர்லேயே வந்து கிரேட் ஏ கேட்டகரிக்கு 26 years வரைக்கும் எலிஜிபிள். அண்ட் தென் டிப்ளமோ இன்ஜினியர் கேட்டகரிக்கு 26 வரைக்கும் எலிஜிபிள். ஆஃபீஸர்ஸில் மார்க்கெட்டிங் கேட்டகரிக்கு 28 வரைக்கும் எலிஜிபிள். லா ஆஃபீஸர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸருக்கு 30 years வரைக்கும் எலிஜிபிள். அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம் இன்செக்ஷன் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 3rd September வரைக்கும் உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே அப்ளை பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுத்துருக்காங்க, அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சிபிடி எக்ஸாம்ஸ் இருக்கும், சிபிடிக்கான எக்ஸாம் பேட்டர்ன் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குரூப் டிஸ்கஷன், பர்சனல் இன்டர்வியூமே இருக்கும், அதோட டீட்டெயிலுமே வந்து இங்கே 1 by 1ஆகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லொக்கேஷன்ஸில் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, சென்னை லொக்கேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரை லொக்கேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது, திருச்சி லொக்கேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ். உங்களுக்கு நியர்பையில் எந்த லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ் டீட்டெயில் அந்த மெரிட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, ஸோ அப்ளிகேஷன் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க கைஸ். கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு
சேலரி டீட்டெயிலுமே சொல்லிடுறேன். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் ஏ லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு வந்து இனிஷியல் பேசிக் பே 50,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் பே ஸ்கேல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து A0 ஸோ அந்த கேட்டகரிக்கு 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் பேசிக் பே. E0 கேட்டகரிக்கு வந்து 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.